என்ன கமிஷனர், எத்தனை பேர் இறந்துருக்காங்க? சார் ஆக்சுவலி எத்தனை எண்ணிக்கைன்றதை பத்தி சரியா தகவல் இல்ல. பட் ஸ்பாட்ல 200 இருந்து 250 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா தகவல் வந்திருக்கு. என்னையா நீங்க எனக்கு இருக்க 1008 பிரச்சனையில புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுக்கும்போது கவனமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப ஊரே கோச்சு போயிருக்கு. இதுக்கெல்லாம் யாரையா பதில் சொல்றது? நீங்க பேசாம தப்பு பண்ணிட்டு போயிருவீங்க. மீடியா பிரஸுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? 200 பேர் செத்து போயிருக்காங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க சார். ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவங்க பில்டிங் கட்டுனதுல ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, அதான் இடிஞ்சு விழுந்திருக்கு. யோ, ப்ரொசீஜர்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணனீங்க இல்லைங்கிறதெல்லாம் கோர்ட் முடிவு பண்ணணும். அதை பேசுறதுக்கு நாம இங்க உட்காரல. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு அதை சொல்லுங்க முதல்ல. பில்டர் தப்பு பண்ணிட்டாரு, இன்ஜினியர் தப்பு பண்ணிட்டாரு, நம்ம மீடியாட்ட சொல்லிடுவோம் சார். பில்டிங் கட்டுறதுல தப்பு நடந்துருச்சுன்னு ஒரு பில்டரை அரெஸ்ட் பண்ணா மக்கள் நம்புவாங்களாயா? ஏமாத்துறன்னு நினைக்க மாட்டாங்க. நாம சீரியஸா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும். உங்க டிபார்ட்மெண்ட்ல யாரையாவது அரெஸ்ட் பண்ணா தான் மக்கள் அமைதியா இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் பொறுப்புன்னு சொல்லுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல யார் சார் சொல்றது? வேற யார சொல்றது? இதுக்கு அப்ரூவல் கொடுத்த ஐஏஎஸ் ஆபீசர் பாலசுப்ரமணியம், அவரை தான் சொல்லணும். அதனால தான் அவரை வெளியில அனுப்பிட்டு நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். எல்லாத்துக்கும் ரொம்ப குடைச்சல் கொடுப்பாரு. அவ்வளவு வாய்க்கிலேயே சட்டம் பேசுவாரு. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாரு. இதுல மட்டும் எப்படி கோட்டை விட்டாரு? பதில் சொல்லுங்க. பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது சார். யோ, எனக்கே நீ பாடம் நடத்துறியா? எந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யாரு என்ன பண்றாங்க, எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். யார் யோக்கியம், யார் யோக்கிய மாதிரி நடிக்கிறாங்கன்னு எல்லா லிஸ்டையும் கையில வச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கமிஷனர், அந்த பாலசுப்ரமணியத்தை தூக்கி உள்ள போடுங்க. பிரஸ் மீடியான்னு எல்லாத்தையும் வர வச்சு அதை கவர் பண்ணுங்க. விடிய விடிய அந்த புட்டேஜ் டிவில ஓடிட்டே இருக்கணும். 200 பேர் செத்து போனதுல மக்கள் ரொம்பவே கோச்சு போயிருக்காங்க. எல்லார் மனசும் அமைதியாகணும். அது வரைக்கும் மீடியாவில் அந்த ரிப்போர்ட்ஸ் போய்கிட்டே இருக்கட்டும். சார், பாலசுப்ரமணியங்கிறவர் அப்படிப்பட்டவர் இல்ல சார். என்ன நேர்மையானவன்னு சொல்றியா? நேர்மையா கையெழுத்து போட்டா ஏயா இடிஞ்சு விழுந்திருக்கு? ஏயா 200 பேருக்கு மேல செத்துருக்காங்க? கமிஷனர், நான் சொல்றதை செய்யுங்க. நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். எஸ் சார். கமிஷனர், ஒரு நிமிஷம். பாலசுப்ரமணியத்தோட அரெஸ்ட் சாதாரணமா இருக்க கூடாது சார். அவர் ரொம்ப நியாயமான எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. போங்க. எஸ் சார்.